அத்தனையும் பச்சை பொய். அதை அப்படியே கை கேள்வி விட்டுட்டார். மீண்டும் 2026 இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புது அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு மின்கட்டண உயர்வால் சிறு குறு நடுத்தரவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 2026 மீண்டும் ஒரு பொய் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு முக்கியமான வாக்குறுதி, நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? குடும்ப அட்டைக்கு கூடுதலா சக்கரை வருங்களா ரேஷன் கடையில் போட்டாங்களா? இப்படி 100 நாள் வேலை திட்டத்தை 150 உயர்த்தினாங்களாமா?